தமிழக அரசிற்கு வருமானம். எல்லோருக்கும் இளங்கோவனின் இனிய வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அது செய்வேன் இது செய்வேன் பொய்யான வாக்குறுதிகள்லாம் கொடுத்தவங்கள தான் ஏமாத்த மாட்டேன். 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, எல்லோரும் கவனமா கேளுங்க. 10 லட்சம் கோடிக்கு மேல கடனை வச்சுட்டு போயிருக்கிறப்போ, கஜானாவை காலி பண்ணிட்டு போயிருக்கிறப்போ, கஜானாவை தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, இவ்வளவு சுமையோட தான் இந்த பொறுப்பை நம்ம ஏத்துக்கிறோம்னு அவர் சொல்றாரு. உண்மையிலேயே கஜானா காலியா? கஜானா அப்படின்றது எதை சொல்றாங்க? ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாசத்துக்கு, ஒரு நாளைக்கு, இந்த 5 ஆண்டுகளுக்கு தமிழகத்தோட அரசாங்கத்திற்கு வரக்கூடிய வருமானங்கள்லாம் எவ்வளோ? எந்தெந்த முறைகளில் அந்த வருமானம் தமிழக அரசாங்கத்துக்கு வந்துட்டு இருக்கு, இனியும் வரும்? இப்போ வரக்கூடிய வருமானத்திற்கும் அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய செலவுக்கும் எவ்வளோ வித்தியாசம்? கடனே இல்லாமல் மத்திய அரசிடமிருந்து ₹1 கூட கடனே வாங்காம தமிழக அரசாங்கத்தை நடத்த முடியுமா, முடியாதா? அப்படி முடியும் அப்படின்னா எப்படி முடியும்? இன்னைக்கு விஜய் சொல்லியிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையா அல்லது உண்மைக்கு புறம்பானதா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்லைடை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரணும். பாருங்க, உங்களுக்கு முழுமையான விளக்கம் கிடைக்கும். தமிழ்நாடு அரசிற்கு வருமானம் எப்படி, எவ்வளவு, எந்தெந்த வகைகளில் வருகிறது என்று. தமிழக அரசின் முக்கிய வருவாய் ஆதாரங்கள்னு 2025-26 மதிப்பீட்டின்படி ஜிஎஸ்டி, வர்த்தக வரி மூலமா எஸ்ஜிஎஸ்டி, கடைகள், ஆன்லைன் விற்பனை, ஹோட்டல்கள், தொழிற்சாலைகள், சேவைகள், இதன் மூலமா 93,620 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி மூலமா மட்டும் தமிழக அரசிற்கு வருமானமாக கிடைக்குது. இந்த வருமானம் டெய்லி கிடைக்குது, ஒவ்வொரு மணி நேரத்துலையும் கிடைக்குது, ஒவ்வொரு வாரத்துக்கு, ஒவ்வொரு மாதத்துக்கு, ஒவ்வொரு வருஷத்துக்குன்னு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இப்படி இருக்கும்போது கஜானா எப்படி காலியாக இருக்க முடியும்? யோசிங்க. அடுத்த வருமானம் 2ஆம் கட்ட வருமானமா விஏடி, வேட்னு சொல்கிற டாக்ஸ், பெட்ரோல் டீசல் ரெண்டுக்கும் உண்டான வரி. பெட்ரோல், டீசல் மற்றும் எண்ணெய் பொருள்களுக்கான வரி மூலமா மட்டும் தமிழக அரசாங்கத்திற்கு 70,000 கோடி ரூபாய் வருமானமாக கிடைக்குது. நம்ம தினைக்கும் பெட்ரோல் அடிக்கிறோம்ல, தினமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரமும் பெட்ரோல் அடிச்சுட்டே இருக்கிறோம்ல, எல்லா பேமெண்ட்டுக்கான வரிகளும் கஜானாக்கு தானே போகும், தமிழக அரசுக்கு தானே போகும். அந்த வருமானங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் போய்கிட்டே இருக்கும்போது எப்படி கஜானா காலியாக இருக்க முடியும்? அடுத்த வருமானம், எந்த ஆட்சி, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை செய்யறேன்னு சொல்லுவாங்க, ஆனா முழுமையா செய்யவே மாட்டாங்க. எக்கச்சக்கமான வருமானம் இதன் மூலமா அவங்களுக்கு கிடைக்குதுன்றதுனாலையும், இதன் மூலமா நிறைய கட்சிக்காரங்களுக்கு வருமானம் மறைமுகமா இருக்கிறதுனாலையும், நிறைய லஞ்ச லாவணியங்கள் இதுல அதிகமா பொருள்வதனாலையும், சட்டவிரோதமான நிறைய பணம் இதில் வசூல் செய்யப்படுவதனாலையும் இதை யாராலையும் முழுமையாக ஒழிக்கவே முடியல. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. டாஸ்மார்க் மதுபான வருமானம், எக்ஸைஸ் டியூட்டி, வேட் டியூட்டி, சேல்ஸ் மார்ஜன், இப்படின்னு 2024-25 வருவாய் கணக்கீட்டின்படி 48,344 கோடி ரூபாய் டாஸ்மாக் மூலமா, மதுபான விற்பனை மூலமா மட்டும் தமிழக அரசாங்கத்திற்கு வருமானம் வருது. ஒரு நாளைக்கு 130 கோடி ரூபாய்க்கு வருமானம் வருதுங்க டாஸ்மாக் மூலமா. எவ்வளவு விற்பனை நடந்திருந்தா லாபம் மட்டும் 103 கோடி இருக்கும். இப்படி தினமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு நாளும், வாரமும், மாதமும், வருஷமும் வந்துட்டு இருக்கக்கூடிய வருமானம் அரசாங்கத்தின் கஜானாக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது, ஒவ்வொரு நாளும் சேர்ந்துட்டு இருக்கும்போது கஜானா எப்படி காலியாக இருக்க முடியும்? அடுத்த வருமானம் முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டண வருமானம். இந்த வருமானம் வீடு வாங்குறவங்க, நிலம் வாங்குறவங்க, சொத்து வாங்குறவங்க பதிவு செய்யும் போது வசூலிக்கப்படும் ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லக்கூடிய இந்த முத்திரைத்தாள் பதிவு கட்டணம் ஒரு வருஷத்துக்கு 12,944 கோடி. எல்லா அரசாங்கத்தின் வேலை நாட்களிலும் பதிவுத்துறையின் மூலமா பதிவு நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு பதிவின் போதும், ஒவ்வொரு பத்திரம் பதிவின் போதும், பத்திரம் வாங்கப்படும் போதும், பத்திரம் எழுதப்படும் போதும், ரெஜிஸ்டர்ட் அக்ரிமெண்டாக இருந்தாலும் சரி, அன்ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்டாக இருந்தாலும் சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறதா இருந்தாலும் சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்காத டாக்குமெண்டாக இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட், முத்திரைத்தாள், பத்திரம் வாங்கப்படுவதால் கிடைக்கக்கூடிய வருமானம் எக்கச்சக்கம், ஏராளம். இவ்வளவு வருமானங்கள் வரும்போது கஜானா எப்படி காலியாக இருக்க முடியும்?
அடுத்த வருமானத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேள்விகளுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க? இல்லை இதெல்லாம் தெரியாமலே கஜானா காலியாக இருக்குது, 10 லட்சம் கோடி கடனில் விட்டுட்டு போயிட்டாங்க, கஜானாவை தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை வாய்ந்தது, எந்த அளவுக்கு நியாயமானதுன்னு பார்க்குற மக்கள் தான் யோசிக்கணும். யோசிங்க. இது மட்டும்தான் பிரைம் வருமானம் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இன்னும் மிகப்பெரிய வருமான திட்டங்கள்லாம் இருக்குது, வாய்ப்புகள்லாம் இருக்குது. வாகன வரி, ரோட் டேக்ஸ், காருகளை, பைக்குங்க, லாரிங்க, பஸ்ஸுங்க, பெரிய பெரிய பேருந்துங்க, பெரிய பெரிய வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்களுக்கு வாகன வரியின் மூலமாக 13,441 கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் வருமானமாக தமிழக அரசாங்கத்திற்கு வருகிறது. இது இல்லாமல் நிறைய ஃபைனு, கேஸு, லொட்டு லொசுக்குன்னு சொல்லி இந்த ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் மூலமாக, ரோட் டேக்ஸ் மூலமாக, இன்னும் பல விதமான வாகன டேக்ஸ் மூலமாக பல கோடி ரூபாய் வருமானம் வருது. இந்த வருமானங்களும் ஏற்கனவே சொன்னது போல தினமும், வாரமும், மாதமும், வருட கணக்கில் வந்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த வருமானங்கள் ஏதும் நிற்காதபடி தான் அரசு இயந்திரம் இயங்கிக்கிட்டு இருக்குன்ற உண்மை இங்கே எல்லாருக்குமே தெரியும். இவ்வளோ விஷயங்கள், இவ்வளவோ வருமான வாய்ப்புகள் தினம் தினம் இருக்கும்போது கஜானா காலின்றதை எப்படிங்க நம்புறது? இதுக்கு முன்னாடி உள்ளவங்க சொல்லும்போது இந்த கேள்வி நம்ம கேட்காம விட்டுருக்கலாம். ஆனால் இவர் தெளிவாக மக்களுக்காக மட்டும்தான் நான் ஆட்சிக்கு வந்திருக்கிறேன், எனக்கு பணம் சம்பாதிக்கணுன்ற தேவையே இல்லை, நான் மட்டும் இல்லை, என் கட்சியை சார்ந்த யாருமே பணம், லஞ்சம், அவதூறு, ஊழல் எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்த இவங்க சொல்லக்கூடிய முதல் வார்த்தையே கஜானா காலின்னு ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லியிருக்காங்க. கடனை ஒப்பிடும்போது வேற ஒரு விஷயம் நமக்கு உண்மையாக புலப்படும். ஆனால் தினம் தினம் இப்படி ஒரு வருமான வாய்ப்பு இருக்கும்போது கஜானா காலி, தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்ற வார்த்தை அபத்தமானது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வருமானத்தையும் பார்க்கலாம். அடுத்த வருமானம் ரொம்ப எளிமையானது, எல்லாருக்கும் புரியும், இது நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். மத்திய அரசாங்கத்திடமிருந்து வரக்கூடிய பங்கு, மத்திய வரி பங்கு பிளஸ் மத்திய நிதி உதவி மூலமா நம்ம கொடுக்கிற ஜிஎஸ்டி இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து நமக்கு திரும்ப வருடம் கிடைக்கக்கூடிய தொகை 58,022 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் வரியோட பங்கா நமக்கு கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பட்ஜெட்லயும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கான நிதி உதவியா தமிழக மாநில அரசாங்கத்திற்கு 23,834 கோடி ரூபாய் நிதியா கொடுக்கறாங்க. இது ஒரு மிகப்பெரிய வருமானம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தற்சார்பு பொருளாதார கொள்கையின் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானத்தை தாண்டி இப்படி ஒரு வருமானம் கிடைக்குது. இது மட்டும் இல்லைங்க, தமிழக அரசு நிறுவனங்கள் மற்றும் மற்ற வருவாயெல்லாம் கணக்கு போட்டோம்னா டிஎன்இபி எலக்ட்ரிசிட்டி போர்டு மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம், அரசு பேருந்துகள் இயக்கிறதுனால கிடைக்கக்கூடிய வருமானம், துறைமுகங்கள், சுரங்கங்கள், அரசு கட்டண சேவைகள் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம் ஒரு வருஷத்துக்கு 7,000 கோடி ரூபாய் கிடைக்குதுங்க. இவ்வளவு பெரிய பெரிய வருமான வாய்ப்புகள் பல லட்சம் கோடிகளுக்கு கிடைக்கும் போது கஜானா காலின்னு சொன்னது நம்புற மாதிரியா இருக்கு? நான் சொன்ன இந்த 7 வகையான வருமானங்கள் மூலமா மொத்த வருமானமா தமிழக அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 3.31 லட்சம் கோடி ரூபாய் கிடைக்குதுங்க. 3.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு பக்கமா கிடைக்கக்கூடிய இந்த வருமானத்தை நம்ம அரசாங்கத்தின் கஜானாவில் பாதுகாத்து இதர சேவைகளுக்கு செலவு செஞ்சது போக மீதி உள்ளதை மிச்சம் பண்ண முடியலனாலோ அல்லது பற்றாக்குறை ஏற்பட்டாலோ மட்டும்தான் மத்திய அரசு கிட்ட நம்ம கடன் வாங்குவோம். இந்த கடனுக்கு சில கோட்பாடுகள் இருக்கு, சில விதிமுறைகள் இருக்கு, சில கட்டுப்பாடுகள் இருக்கு. இது எல்லா மாநிலங்களுக்கும் கிடைக்கக்கூடிய சலுகைகள்ல ஒண்ணுதான் மத்திய அரசின் இந்த கடன் கொடுக்கும் திட்டம். இப்படி இருக்கும்போது கஜானா காலின்னு சொல்றது யோசிங்க. இனிமே தாங்க நம்ம முக்கியமான மேட்டருக்கு வரப்போறோம். நம்மளுடைய வருமானம் 3.31 லட்சம் கோடி அப்படி இருக்கும்போது நம்ம தமிழக அரசு எக்கச்சக்கமான நலத்திட்டங்களை நம்ம பொதுமக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது பொதுமக்களுக்கு தேவை உள்ளதோ தேவை இல்லாததோ, அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ யூஸ் பண்ணலையோ, அவங்களுக்கு அது நல்லதோ அல்லது கெட்டதோ, இவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்காக இவங்க கொடுக்கக்கூடிய திட்டங்களின் மூலமாக, அரசு சேவைகளின் மூலமாக, சம்பளத்தின் மூலமாக 4.39 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. வருமானம் 3.31 லட்சம், செலவு 4.39 லட்சம். இந்த பற்றாக்குறைய என்ன செய்யறாங்க அப்படின்றது தாங்க சஸ்பென்ஸ். இது என்னன்னு பாக்குறீங்களா?
இதுதாங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நம்ம தமிழக அரசாங்கம் எவ்வளவு செலவு செய்கிறாங்கன்றதுக்கான விவரம். ஒரு நாளைக்கு 900 கோடி ரூபாய் செலவு செய்து நம்ம தமிழக அரசாங்கம் கஜானாலேருந்து எடுத்து தானே செய்ய முடியும். கஜானால தான் இத்தனை லட்சம் கோடி ரூபாய் பணம் இருக்கே. பற்றாக்குறை அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு மாதத்துக்கு 27,000 கோடியிலிருந்து 28,000 கோடி ரூபாய் செலவு பண்ணுறோங்க. என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ணுறோம்? முக்கியமான செலவுகள்லாம் என்ன? இந்திய அரசாங்கமோ அல்லது மாநில அரசாங்கமோ இயங்குறதுக்கு நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. அரசாங்க ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்துக்கு தான் வருமானத்தை பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததா ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான ஓய்வூதியத்துக்காக பணத்தை பயன்படுத்துகிறாங்க, செலவு பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியமான செலவுகள். இதுக்கு அடுத்தாப்புல அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச திட்டங்களுக்காக செலவு, நலத்திட்டங்களுக்கான செலவு, முக்கியமாக கல்வி, மருத்துவம் எல்லாருடைய வாக்குறுதிகளையும் இது முதன்மையானதாக இருக்கும். ஆனால் நாலாவதாக வச்சு தான் இதை செலவு பண்ண முடியும். கல்விக்கும் மருத்துவத்துக்கும் செலவு, சாலைக்கு, மெட்ரோவுக்கு, மின் மானியத்துக்கான செலவு, இலவச மானியங்கள், விவசாய மானியங்கள், பிற மானியங்கள், பிற சலுகைகள் மூலமாக கொடுக்கக்கூடிய செலவுகள் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான செலவுகளாக இருக்கும். தோராயமாக கணக்கு போட்டால் மொத்த செலவுகள் 4.5 லட்சம் கோடி, மொத்த வருமானம் 3 லட்சம் கோடினா அப்ராக்சிமேட்டாக ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு துண்டு விழுதில்ல. தமிழக அரசாங்கம் இந்த 1,07,000 கோடி ரூபாயை யாருக்கிட்டையாவது கடன் வாங்கணும்ல. கடன் வாங்குறதுக்கு தானே மத்திய அரசாங்கம் இருக்கு. FRBM விதிமுறைகள் படி 3% ஜிஎஸ்டியில் கடனா மத்திய அரசாங்கத்திட்டிருந்து ஒவ்வொரு வருஷமும் 1.07 லட்சம் கோடி ரூபாயை நம்ம கடனா வாங்கிட்டு இருக்கோம். அப்ப 5 வருஷத்துக்கு 5 லட்சம் பிளஸ் கோடி ரூபாய் நம்ம கடனா வாங்கத்தான் செய்வோம். அதுதான் நம்ம பட்ஜெட், அதுதான் நம்ம திட்டம், அதுதான் நம்ம வாக்குறுதி. கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஆண்ட ஆட்சிக்காரங்க மேல குறை சொல்றதுக்கு பதிலா இதிலிருந்து நம்ம எப்படி மீளலாம் அப்படின்னு யோசிக்கலாம். தேவையில்லாத வாக்குறுதிகளை எடுக்கலாம், தேவையான வாக்குறுதிகளை கொடுக்கலாம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரஜைகளை, அந்த குடிமக்களை சம்பாதிக்க தகுதி உள்ளவர்களா வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவங்க தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்கான ஒரு முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கினாலே பல இலவசங்களில் இருந்து நம்ம தமிழகத்தை மீட்டெடுக்க முடியும். கடன் வாங்குறது நம்ம உரிமை. 28 மாநிலத்தில் நம்ம ஒரே ஒரு மாநில கடன் வாங்கலாம் மட்டும் இந்தியா வல்லரசாக இருப்போதா என்ன? இல்லை, எல்லாரும் கடன் வாங்கி அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கும் போது நம்ம ஜிஎஸ்டியும் கொடுத்துட்டு கடனே வாங்காமல் இருக்கிறது புத்திசாலி தானேன்னு யாருங்க சொல்லுவாங்க? அடுத்ததாக நம்ம முக்கியமான மேட்டருக்கு வரலாம். கஜானா காலின்னு சொன்னது உண்மையா பொய்யா? கஜானா காலின்னு சொன்னது முழு உண்மையும் இல்லை, முழு பொய்யும் இல்லை. அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஸ்லைடை பாருங்க. தினமும் பெறக்கூடிய வருமானம் வந்துகிட்டே இருக்கு. தமிழகத்திற்கு இந்தியாவில் மிகப்பெரிய மாநில வருவாய்களில் ஒன்று. தொழில், வர்த்தகம், ஏற்றுமதி, உற்பத்தி வாயிலா நிறைய வருமான வாய்ப்புகள் வலுவா உள்ளது. திட்டங்கள் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு வருமான வாய்ப்பும் தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கும்போது கவர்மெண்டோட கஜானா காலியா இருக்கு அப்படின்றது முழுமையான உண்மை கிடையாது. பற்றாக்குறை ஏற்படுவது இயல்பு. பற்றாக்குறை கஜானா காலி என்று அர்த்தமாகிவிட முடியாது. இந்த சூழ்நிலையில முழுக்க பொய் என்றும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா கடன் வருஷம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்றது பெருமை கிடையாது. எவ்வளவு கடன் சுமை அதிகமாகிட்டே இருக்கோ அதே அளவுக்கு நம்ம வட்டி கட்டுறதோட செலவும் அதிகமாகிட்டே இருக்கு. சில ஆண்டுகளில் வருமான வாய்ப்போ வருவாயோ குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாக்டவுனு, கொரோனா, இயற்கை சீற்றங்கள் மூலமா நிறைய தொழில் வாய்ப்புகள் இழப்பதன் மூலமா வருமானத்தை விட செலவு அதிகமாகிறதுனால கடனும் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ கஜானா காலி அப்படின்றது இல்லைனாலும் கஜானாவை காலி பண்றோம் அப்படின்றது உண்மை. இதையெல்லாம் தாண்டி எந்த அரசாங்கத்தாலையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆஃபர், சலுகைகள். வருஷத்துக்கு 6 சிலிண்டர், ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 4 பேர் வாழ்ற குடும்பத்துக்கு 6 சிலிண்டர் தான் தேவைப்படும். 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீ, தாலிக்கு தங்கம், மோதிரம், கல்யாண பரிசு, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4,000 ரூபாய்,
60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு உதவித்தொகை, 60 வயசுக்கு கீழே உள்ள மகளிருக்கான உதவித்தொகை, எக்கச்சக்கமான அறிவிப்புகள். இதுக்கெல்லாம் நடக்குமா? புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களின் அரசாங்கத்தின் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் 3 ஒரு பங்கு பேர் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, 2 பாகம் பேர் அவருக்கு ஓட்டே போடலை. இந்த மாதிரி நிறைய எதிர்ப்பலைகள் இருந்த போது, தற்கொலைகள் அப்படின்ற பட்டம் இருக்கும்போது, சுயமாக சிந்தித்து செயல்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு விமர்சனங்களும் நிறைய கட்டுப்பாடுகளும் உங்களுக்கு தேவைன்னு சொல்லக்கூடிய அறிவுரைகளும் இருக்கும்போது, இவ்வளவு விஷயங்களை தாவேகா எப்படி தாக்கு பிடிச்சி இந்த 5 வருஷத்தில் கற்றுக்குட்டிகள்லாம் கற்றுக்கிட்டு ஆட்சியை வெற்றி பெற செய்வாங்களோ? இந்த மாதிரி எவ்வளோதான் வருமானங்கள் வந்தாலும் ஒரு குடும்பம் சிறக்கணும்னா சிக்கனை ரொம்ப முக்கியம். ஊழல் இருக்கவே கூடாது. ஆனால் இங்கே லஞ்சம், லாவண்யம், ஊழல், ஏமாற்று, போட்டி, பொறாமை, ஒருத்தனை மிதித்து இன்னொருத்தனை மேலே வரலற அந்த மனப்பான்மை, ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை போட்டு கொடுக்கறது, ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை அழிக்க நினைக்கிறது, மறைக்க நினைக்கிறது, ஒருத்தனை காட்டி கொடுக்காம காப்பாற்றுறது, இந்த மாதிரி பல அரசியல்கள் நடக்கக்கூடிய இந்த சதுரங்கத்தில் மக்களுக்கு நஷ்டம் வராத, வாழ்க்கை தரம் உயர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அரசே, பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய அரசே, பெண்களுக்கு அதீத பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அரசே நல்ல அரசா மக்களால் போற்றவும் மதிக்கவும் படும். எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னாலாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது அதை இன்னும் சிறப்பாக தெளிவாக கற்றுக்கிட்டு செயல்படுத்த முடியும், பணியாற்ற முடியும், சேவை செய்ய முடியும். அடுத்தவங்களை குறை சொல்கிறத விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யுங்கன்னு வாழ்த்துறோம். நன்றி.